Hi friends, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன லஞ்ச் பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் பொரியல் பண்ணிருக்கேன். பொடியா அரிஞ்சு போட்டு பீட்ரூட் பொரியல் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம டுடே லஞ்ச்ல இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு கோஸ் பொரியல் பண்ணேன். சுட சுட சாதம் வடிச்சாச்சு. சாதம் வடிச்சிட்டு கூடவே சுண்டக்காய் காரக்குழம்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுண்டக்காய் காரக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷலு. ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல, செம்மையாக இருக்குங்க. அப்படி இந்த சமையல் எப்படி நான் பண்ணேன்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோஸ் பொரியல் தாளிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கோஸ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும், சூப்பராகவும் இருக்கும். கல்யாண வீட்டில் இருக்க மாதிரி கோஸ் பொரியல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சைடில் பார்த்திங்கன்னா உலை வச்சுருக்கேன். உலை வச்சு உலை கொதிச்சிடுச்சு. அரிசியும் போட்டுட்டேன் கழுவி. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிச்சிங்கன்னா சாதம் சாஃப்டாக இருக்கும். கடாய் காய்ஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டாச்சு. கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கோஸ் பொரியலுக்கு. கூடவே சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கோஸ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, சீக்கிரமாக வெந்துடும், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. பொடியாக கட் பண்ணி வச்சு கோஸ் சேர்த்தாச்சு. கோஸ் சேர்த்துட்டு கூடவே 1/4 டம்ளர் தண்ணி, இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தாச்சு. 1/4 டம்ளர் தண்ணி சேருங்க, அதுக்கு மேலே வேணாம். பூண்டு 2 தட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். கூடவே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவல் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. செம சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? நம்ம பொரியல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் ரெடியாக இருந்துன்னா சீக்கிரமாக குக்கிங் சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை. அதுவும் காலையில் ஆஃபீஸ் போகிற டைம்லலாம் இந்த மாதிரிலாம் குக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருந்தால் ஈஸியாக குக் பண்ணிடலாம். இப்போ கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பீட்ரூட் பொரியல் பண்ணுறேன். ஆயில் சேர்த்தாச்சு. அதே கடாயிலேயே வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு கடாய் வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணி கேஸில் வச்சாச்சு. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்த பருப்பு சீரகம் சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பீட்ரூட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோங்க சிசரில். கீரியும் போடலாம், கட் பண்ணியும் போடலாம், உங்கள் விருப்பம்தான். சிசர் இருந்துன்னா கட் பண்ணி போட்டிங்கன்னா கையில் காரம் அந்த அளவுக்கு படாது. சாதமும் பாருங்கள் அந்த சைடில் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. வெங்காயமும் பாருங்கள் சாதம் வெந்துடுச்சுங்க சூப்பராக. சாதம் வடித்து விட்டுற போகிறேன். அகெயின் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம இது வீட்டிலே ரெடி பண்ண சால்ட், அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். அதே டாட்டா சால்ட் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தாவே அதிகமாக உப்பு இருக்க மாதிரி இருக்கும். இது அந்த அளவுக்கு தெரியாது வீட்டில் ரெடி பண்ணது. கூடவே 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இப்போது சீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்குங்க இது சேர்க்கும்போது. கோஸ் பொரியலுக்கும் சேர்த்தேன், நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அடுத்ததாக பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதே கடாய் வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பொரியல் 2த்துக்கும் கடலெண்ணெய் ஆட் பண்ணேன். இப்போ இந்த சுண்டக்காய் குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதே மாதிரி கொஞ்சம் உரிச்ச சின்ன வெங்காயம், 2 பூண்டு பெரிய பூண்டு உரித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெரிய தக்காளிங்க அதை கட் பண்ணி வச்சுருந்தேன்
வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் நமக்கு. தக்காளி ஈரத்தன்மை ஒன்று இருக்குது இல்லையா, அதனால் நம்ம போடும்போது சீக்கிரமாக நமக்கு வதங்கி வராது. அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு, சுண்டைக்காய் வந்து இந்த இடிக்கல் இருக்கு இல்லையா, அதில் வச்சு நசுக்கிட்டு சுண்டைக்காவை நான் சேர்த்துட்டேன். சுண்டைக்காவை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா கமகமன்னு சூப்பராக இருக்குங்க. அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்களும் நல்லெண்ணெயிலே செய்யுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதக்கி விடுங்க. எவ்வளோ சூப்பராக வதங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி தொகுல வதங்கினா தான் நமக்கு வந்து குழம்பு மணக்கும். சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும், கமகமன் வாசனையாகவும் இருக்கும். அகெயின் வந்து நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தேன். கரைச்சிட்டு ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டுடலாம். நீங்கள் புளி வடிகட்டுறது அப்படி இருந்ததுன்னா அதில் கூட வடிகட்டிக்க. நான் கையிலே வடிகட்டிடுவேன், அதனால் கையிலே வடிகட்டிட்டேன். தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். குழம்பு சூப்பராக சுண்டி வந்துருச்சுங்க. செம சூப்பராக இருக்குது குழம்பு. வாசனை கமகமன் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சுண்டைக்காய் குழம்பு வாரத்தில் 1 நாள் 2 நாள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே நல்லதுங்க, ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லஞ்சு எங்கள் வீட்டில் இதுதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, தட்டில் போட்டாச்சு, சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். சுண்டைக்காய் குழம்பு, பீட்ரூட் பொரியல் வச்சாச்சு, கோஸ் பொரியல் வச்சாச்சு. தேங்க்யூ.